அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதைக்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த பிஇடி டிகிரி ப்ரோக்ராம் பற்றி கதைக்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் இந்த பிஇடி ப்ரோக்ராம் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதலாவது ஓப்பன் யூனிவர்சிட்டினா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம், அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற அரச பல்கலைக்கழகங்களில் திறந்த பல்கலைக்கழகம்ன்றதும் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குது. அது ஒரு செப்பரேட்டான பல்கலைக்கழகம். என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இதில் ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் A-level பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், ஏன்னா அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு. அப்படி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான செட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம். இதுவும் அரசாங்க பல்கலைக்கழகம் தான். ஆனால் இது என்னென்னா, வெளிவாரியாக நாங்கள் என்ன செய்யலாம், பட்டப்படிப்பை முடிக்கிறதுக்கான ஒரு பல்கலைக்கழகம். அப்போ இந்த அரசாங்க பல்கலைக்கழகம் ரெண்டும், அதாவது ஏனைய பல்கலைக்கழகங்களும் ஓப்பன் யூனிவர்சிட்டியும் வேறு வேறாக இருந்தாலும் ரெண்டுலையுமே நாங்கள் ஒரே விதமான இந்த மாதிரியான பட்டப்படிப்புகளை முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க செகண்ட் சான்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது பட்டப்படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் A-level பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற நேரத்தில் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி முடிய நம்மளுக்கு யூனிவர்சிட்டிக்கான வாய்ப்புகள் தட்டுப்பட்டால் இரண்டாவது வாய்ப்பாக நாங்கள் என்ன செய்யலாம், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நாங்கள் என்ன செய்யலாம், பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளலாம். எல்லாமே அரச பல்கலைக்கழகங்கள் தான். இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட தரமான பட்டப்படிப்பை வழங்குறதுல இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக இந்த கோர்ஸ் பற்றி கதைக்கிறேன். இந்த கோர்ஸ் நேம் என்னன்னு சொன்னால், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், கல்விமானி சிறப்பு பட்டம் ஆரம்ப பிரிவில் பிஇடி ஹானர்ஸ் இன் பிரைமரி, அதாவது ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை உள்ளிருக்கிறதுக்கான ஒரு பட்டப்படிப்பு தான் இந்த பிஇடி கோர்ஸ். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 4 வகையான இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் என்னன்னு சொன்னால், இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஹானர்ஸ் இன் பிரைமரியா. ஏன் இந்த கோர்ஸ் ஸ்பெஷல்னு சொன்னால், இது ஒரு ஆசிரியருக்கான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை தரும். இந்த பட்டப்படிப்பை படித்தவர்கள் 1ஆம் தரத்திலிருந்து 5ஆம் தரத்துக்குள்ள இருக்கிற அரசாங்க பாடசாலைகளில் ஆசிரியர்களாக நியமனம் பெறலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பட்டப்படிப்பு, அதாவது பிரைமரி சார்ந்த பட்டப்படிப்பு படிக்கிற நேரத்தில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களாக மட்டும்தான் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி அல்ல. பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்காக நிறைய அரசாங்க பரீட்சைகள் நடக்குது, போட்டி பரீட்சைகள். அந்த பரீட்சைகளில் முகம் கொடுக்கறதுக்கு இந்த பிஇடி டிகிரி போதுமானதாக இருக்கும். அப்போ டிகிரிஸ் எல்லாமே ஒன்று தான், ஓப்பனில் செய்ய போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி அது எந்த வேறுபாடுமே கிடையாது. நல்ல தரமான ஒரு பட்டப்படிப்பாக இந்த பிஇடி ஹானர்ஸ் இன் பிரைமரி இந்த பட்டப்படிப்பு கண்டிப்பாக அமையும். அடுத்ததாக இந்த கோர்ஸ் பற்றி கதைக்கணும்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் அண்மை கால டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 36,000க்கு மேலே ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த பிஇடி கோர்ஸ் முடித்தோன்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அரச வேலை வாய்ப்பு, அதாவது ஆரம்ப பிரிவுக்கு ஒரு ஆசிரியராக போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எனவே மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடித்தவங்க எப்படி எந்த தரத்துக்கு நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆசிரியர்கள் பதவி பிரமாணம் நியமனம் கொடுக்குற நேரத்தில் 3-2-1ன்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து ஒருத்தர் பிரைமரி டீச்சிங் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 3ஆம் தரத்துக்கு நியமிப்பாங்க. ஆனால் பிஇடி டிகிரி ப்ரோக்ராமில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், நேரடியாக நாங்கள் 2-2க்கு அப்பாயின்மெண்ட் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னா, இது ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஏற்கனவே இப்போது அண்மை காலத்தில் கல்வியல் கல்லூரிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்துச்சு. அதுக்கும் நாங்கள் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்தோம். எனவே உங்களுக்கும் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக எனது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த பிஇடி விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக செய்து கொள்ளலாம். அதற்கான வசதிகள் இருக்குது. எனவே கீழ்காணுகின்ற இலக்கத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மொழி மூலம் அப்படின்னு பார்க்குற நேரத்தில் இந்த கோர்சஸ் அவங்களுடைய தாய்மொழியில்
கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போது தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நமக்கு தமிழ் மொழி மூலமாகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கோர்சஸை நாங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்ததாக இந்த கோர்ஸ் செய்கிறதுக்கு என்ன தகைமை தேவை அப்படின்னு சொன்னால் 18 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதே மாதிரி உயர்தரத்தில் கண்டிப்பாக 3 பாடங்களில், அதாவது பிரதான 3 பாடங்களில் 3 A லெவலில் 3 S இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் அப்ளை பண்ணலாம். அதே வேளை O லெவலில் நீங்கள் 6 பாடத்தில் S எடுத்திருக்கணும். இந்த 6 Sக்குள்ளால கணிதமும் தமிழும் ஒரு பாடமாக இருக்கணும். எனவே அப்போ கணிதத்திலையும் ஒரு S எடுத்திருக்கணும், தமிழ்லையும் ஒரு S எடுத்திருக்கணும். மொத்தமாக O லெவலில் 6 S சித்திகளை பெற்றிருந்தால் நீங்களும் என்ன செய்யலாம், கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் டிசம்பர் 2025 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்து 2026 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியோட இந்த டைம் காலம் முடியுது. எனவே 2026 பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன்னர் நம்ம என்ன செய்யலாம்னா ஆன்லைனில் விண்ணப்பித்து கொள்ளலாம். இதற்கான கட்டணம், ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் 750 ரூபாய் மாத்திரமே. ஏன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற காலத்தை நாங்கள் வேலை தேடுறதில்ல அல்லது வேறு ப்ரைவேட் கோர்சஸ் செய்கிறதுல தான் நாங்கள் மூவ் பண்ணுவோம். ஆனால் அதுவும் பிரயோசனம், ஆனால் ரொம்ப பெனிஃபிட் தரும். இந்த கோர்ஸ் செஞ்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஒரு 4 வருஷத்தால் உங்களுக்கு நேரடியாக டீச்சிங்குள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கும். எனவே கண்டிப்பாக இந்த கோர்சஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 750 ரூபாய் இதற்கான கட்டணமாக அறவிடப்படுகிறது. அதாவது பரீட்சைக்கான கொரோனாவுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் ஆன்லைன் மூலமான கற்கை அதிகரிச்சிருக்கிறனால கண்டிப்பாக இது வீட்டிலிருந்து கற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்போதாவது நாங்கள் சென்டருக்கு போயிட்டு அசஸ்மெண்ட் செஞ்சு கொடுக்கறது அல்லது ஏனைய பாட நெறிகளை பயில்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சென்டர்ஸில் கோட்டா இருக்குது. அதாவது கோட்டா அப்படின்ற நேரத்தில் சென்டர்ஸில் இந்த பிஇடி ப்ரோக்ராமுக்கு இந்த மொழி மூலம் இத்தனை பேர் தான் எடுப்பாங்க அப்படின்ற கோட்டா இருக்குது. ஆனால் அப்ளிகேஷன் போடுற நேரம் அந்த சென்டருக்கு அந்த கோட்டாவை விட அதிகமான மாணவர்கள் அப்ளிகேஷன் போடுவாங்க. எல்லாரையும் உள்ளிருக்க முடியாததால அந்த சென்டர்ல இருக்க வெட்டு புள்ளிக்கு அதிகமாக பெற்ற மாணவர்களை மாத்திரம் உள்வாங்குவாங்க. அதற்காக ஒரு பரீட்சை ஒன்று கண்டிப்பா அது ஒரு அனுமதி பரீட்சையா இருக்கும். இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் 2 பிரதான விஷயங்கள், அதாவது நுண்ணறிவு, மற்றது ஜென்ரல் நாலேஜ், அதாவது கல்வியியல் சார்ந்த ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு. இதற்கான பத்திரம் வினாப்பத்திரமா இருக்கும். இந்த வினாப்பத்திரம் 1 மணித்தியாலத்தை கொண்டது. 1 மணித்தியாலம். அப்போ அதில் நுண்ணறிவும் வரும், அதே மாதிரி பொது அறிவும் வரும். அது கல்வித்துறை சார்ந்ததான் அதிகமாக இருக்க வாய்ப்பு. எனவே 2026 மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த பரீட்சை நடக்க போகுது. இது காலையில் 10:30 11:30 வரைக்குமான காலத்தில் இந்த பரீட்சை நடக்கும். மேலதிக இந்த பிஇடிக்கான வகுப்புகள் நாங்கள் ஜனவரி ஆரம்பிப்போம். அநேகமாக ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எனவே விண்ணப்பங்களை போடுறதுக்கு விரும்புகிறவங்களும் இந்த வகுப்புல கலந்துக்க விரும்புகிறவங்களும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ன்ற நேரத்தில் நாங்கள் அப்ளை பண்ணுற நேரத்தில் அதில் 2 விஷயங்கள், அதாவது லெவல் 3 லெவல் 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்கு. இந்த லெவல் 3 யார் அப்ளை பண்ணலாம்னா, நான் மேலே சொன்ன மாதிரி சாதாரண தரத்தில் 6 பாடங்கள் S எடுத்தவங்களும், அதாவது கணிதம் தமிழ் உட்பட, அதே மாதிரி உயர்தரத்தில் 3 S சித்திகளை பெற்றவர்களும் அப்ளை பண்ணலாம் இந்த லெவல் 3க்கு. இதில் இந்த லெவல் 3 முதலாவது வருடம் 2வது வருடம், அதாவது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போய், நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போய் பிரைமரி படிச்சுட்டு டிப்ளமா எடுத்துட்டு வந்தவங்க அவங்க கண்டிப்பாக லெவல் 5க்கு அப்ளை பண்ணலாம். அவர்களை தவிர ஏனையவர்கள் கண்டிப்பாக லெவல் 3க்கு அப்ளை பண்ணுங்க. எனவே அந்த ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம், மாறி அப்ளை பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக லெவல் 3க்கு அப்ளை பண்ணுங்க. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சவங்க லெவல் 5க்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ நேரடியாக லெவல் 3 அப்ளை பண்றவங்களுக்கு 4 வருடங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே மாதிரி லெவல் 5ல பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக 3வது வருட மாணவர்களாக இணைந்து கொள்வார்கள். அப்போ 3வது வருட 4வது வருட மாணவர்களாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இணைந்து அந்த பிஇடி பட்டப்படிப்பை தொடருவாங்க. சென்டர்ஸை போடுற நேரத்தில் சரியாக உங்கள் வதிவிட சென்டரை, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து கல்வியை தொடர போறீங்களோ அங்கே இருக்கிற சென்டரை நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். சென்டரை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே சென்டரை சரியாக போடும். அதே மாதிரி மீடியமும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மூலம் எந்த சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அதுக்கு உங்களுடைய மாவட்டத்தில்
தமிழ் மொழி மூலம் படிக்கிறதுக்கான சென்டர் இருந்தால் அங்கே அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது சென்டருக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய இந்த பட்டப்படிப்பை தொடரலாம். அதே மாதிரி இந்த பேமெண்ட்ஸ் எப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு வருடத்திற்கு 30 கிரெடிட் முடிக்கணும். ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்திலையும் 4 வருடத்திலையும் நாங்கள் 30 கிரெடிட் எடுக்கணும். மொத்தமாக 120 கிரெடிட். ஸோ முதலாம் 2ஆம் வருடத்தில் எடுக்கிற அந்த ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் 2110 ரூபா அப்படின்ற அந்த அமௌண்ட்ல அறவிடப்படும். அதே மாதிரி 3ஆம் 4ஆம் வருஷத்துல எடுக்க போற ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் அமௌண்ட் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அநேகமாக 2440 ரூபாய் இதுக்கு முன்னுக்கு அறவிட்ட தொகை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த இயருக்கான தொகை வந்து அதுல இருந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நாங்க மேக்சிமம் 3 லட்சத்துக்குள்ள செலவழிச்சு இந்த கோர்ஸை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டு முடிய அந்த அப்ளிகேஷனை கண்டிப்பா பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. ஏன்னா பிரிண்ட் மிஸ் ஆக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளாமல் இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளலை. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை கவனமாக வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணி தருவோம். அதே மாதிரி இந்த பரீட்சைக்கு அனுமதி பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கான வகுப்புகள் ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கு. எனவே விரும்பினவர்கள் இதில் இந்த வகுப்பில் பங்கு பெற்றதுக்கு மற்றது விண்ணப்பிக்கிறதுக்கு விரும்பினவங்க வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களையும் அதே மாதிரி வகுப்புகளிலும் பங்கு பெற்றலாம். ஸோ இதோட இந்த பிஇடி சம்பந்தமான உங்களுக்கு ஒரு பூரண நாலேஜ் ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி இதை படித்து 4 வருஷத்தில் படித்து சக்ஸஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஆசிரியராக வரணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.